தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டில் 631 உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. தற்கொலை செய்து கொண்ட 631 விவசாயிகளில் 564 பேர் வேளாண்மையை மட்டுமே தங்களின் ஒற்றை வாழ்வாதாரமாக கொண்ட கூலி தொழிலாளர்கள். மீதமுள்ளவர்களில் 43 பேர் சொந்த நிலத்தில் வேளாண்மை செய்து வந்த நிலையில் 24 பேர் குத்தகை நிலத்தில் சாகுபடி செய்து வந்துள்ளனர். அதற்கு முன்பு 2022ஆம் ஆண்டில் 738 விவசாயிகளும் 2021ஆம் ஆண்டில் 599 விவசாயிகளும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள் தற்கொலை பொறுத்தவரை மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக 5வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்றும், உழவர்கள் வாழ வழியற்ற மாநிலமாக தமிழகம் திகழ்வதையே இது காட்டுகிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார்.